அந்தக கவியினுடைய இந்த 2026வது ஆண்டுல இந்த மாதத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக புத்தக தினத்தை முன்னிட்டு பார்வையற்றோருடைய வாசிப்பு அல்லது பார்வையற்றோருடைய படிப்பு சார்ந்த விடயங்களை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆஹ் இந்த தொடக்க பேச்சிலிருந்து இருந்து நூல் அறிமுகம் செஞ்சவங்கல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து வரதராஜன் சார் வந்து பேசின விஷயமாட்டும், அடுத்தது கார்த்தி பேசின விஷயமாட்டும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது சமூகம் எதை நோக்கி அஹ், நகர்ந்து கொண்டிருக்கிறது, இல்ல எதை நோக்கி நகருவதற்கான ஒரு சூழலை எதிர்பார்க்கிறது அப்படின்னா ஒரு இன்டலெக்சுவல் பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னு பார்த்தோம்னா வாசிப்புன்ற அந்த ஒற்றை சொல்ல வந்து நம்ம திரும்பவும் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கிற இல்ல அதை திரும்பவும் திரும்பவும் நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா நம்ம உணர முடியுது. ஆஹ் ஏறத்தாழ பார்வையற்றவனுடைய படைப்பாகட்டும், பார்வையற்றவனுடைய வாசிப்பாகட்டும், இந்த வரிசை இல்ல இந்த இந்த தளத்தினுடைய ஒரு கால ஓட்டத்தின்படியாக நம்ம பார்க்க வேண்டுமானால் ஆஹ் 14ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் வந்து 20ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியான 1890, அதுக்கப்புறம் வந்து 1950, 51, அதுக்கப்புறம் வந்து 1986, 95, 2016 இப்படியான பல ஆண்டுகளை வந்து நம்ம நம்மளோட இந்த பார்வையற்றவர்களுடைய வாழ்வியலுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டுகளாக வைத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டுல இருந்து பின்னோக்கி நகர்ந்தோமானால் பார்வையற்றவர்களுடைய படைப்புலகமானது எங்கு தொடங்குகிறது, அதனுடைய ஸ்டார்டிங் பீரியட் எங்க இருக்கு அப்படின்றத ஒரு டேட்டா வைஸ்டா நம்ம பார்க்கும்போது ஆஹ் ரெண்டு முக்கியமான டேட்டா வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு குறிப்பா 14ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் வந்து 15ஆம் நூற்றாண்டு. இந்த 14ஆம் நூற்றாண்டுல இருந்த ஆஹ் இரட்டை புலவர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த கவி வீரர் அவர் 15ஆம் நூற்றாண்டு, இந்த இந்த ரெண்டு பீரியடும் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் தான், நம்மளுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட்டப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அங்க அவர்கள் படைத்த படைப்பு வந்து ஒரு கிளாசிக் லிட்ரேச்சர் இல்ல அந்த காலகட்டத்தினுடைய சமூக விழுமியங்களை வந்து எடுத்துரைச்சிச்சு. அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க, எப்படி வந்து அவங்க வந்து இசை பாடினாங்க, எப்படி வந்து பாடல்களை தான் கண்ட தான் கேட்ட விஷயங்களை வந்து எப்படியாக பாடல்கள்ல பதிவு செஞ்சாங்க, அந்த வீரராக இருக்கும் இரட்டைப்புல அவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான திறன்கள் இருந்தது, இப்படியாக தொடர்ந்து இலக்கிய வரிசையில நாம் பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க எங்கிருந்து பார்வையற்றனுடைய பதிவுகள் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்றதான் இப்ப இப்ப இந்த 14ஆம் நூற்றாண்டுன்றத ஒரு பெஞ்ச் மார்க்கா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் ஏறத்தாழ இப்ப நம்ம ஒரு சங்க காலம்ன்றது தொடர்ந்து மாத்திட்டே இருக்காங்க. இப்போ கூட அது வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கு. கிமு 3ல இருந்து அடுத்து திரும்பி பின்னாடி கிமு 6, 7 அப்படி இப்படி நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில பார்த்தோம்னாக்கா சங்க இலக்கியத்துல இருந்து பார்வையற்றவனுடைய படைப்புலகமானது எப்படியாக இருந்திருக்கு, ஒரு படைப்பாளனை எங்கேயாவது தேடிட முடியுமா, பார்வையற்ற படைப்பாளன் எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு தேடும்போது இது வரைக்கும் புத்தக தரவுகள்லையும் அங்க இங்கேயும் பார்க்கும்போது அப்படியான ஒரு பேர் வந்து பெருசா எடுத்துட முடியல அப்படின்றது ஒரு தரவா இருக்கு. இல்ல இங்க இருக்கவங்க யாராவது வேற யாராவது முன்னாடி இருக்காங்க, 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்க அப்படின்னா சொன்னா அது ஒரு புது தகவலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த 14ஆம் நூற்றாண்டுன்ற இந்த பெஞ்ச் மார்க் வச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு சில குறிப்புகளை வந்து நான் முக்கியமா தரவுகளின் அடிப்படையில சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பார்வையற்றோரோட படைப்புலகத்துல. நான் இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னுடைய உரையை வந்து ஒரு ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு, பார்வையற்றோருடைய படைப்பு உலகம் எப்படியாக இருக்கிறது இப்போ இந்த சமகால சூழல்ல அப்படின்றத ஒன்னாகும். இன்னொன்னு, இந்த பார்வையற்றனுடைய படைப்பு உலகத்துல இயங்கி வரக்கூடிய ஒரு தரவு பட்டியலாக யாரெல்லாம் முதல்ல எழுதியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான கவிதைகள், சிறுகதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தரவு தொகுப்பாக நான் வந்து அதை அமைச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 14ஆம் நூற்றாண்டுல 15ஆம் நூற்றாண்டு கடந்து நம்ம டைரக்டா 20ஆம் நூற்றாண்டுல இருந்து வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆஹ் நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரா ஒரு வெகுஜன போக்குல அடையாளமானவராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நபரா யார் இருக்காங்கன்னா தேனீஸ்வருடையான், கருப்பையா அப்படின்ற அந்த தேனியை சார்ந்த கருப்பையான்றவர் வந்து இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸ்ல இருந்தவரா அறியப்படுறாரு. ஏன்னா நான் வந்து இந்த தாமு ஏகாசா இருக்கு, ஆஹ் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கழகம், இதுல வந்து அவர் இயங்கிட்டு வந்த ஒரு இடதுசாரி எழுத்தாளராக பார்க்கப்பட்டிருக்கிறார். அந்த சூழலை பார்க்கும்போது அவரு நிறைய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இப்போ வரைக்குமே நிறைய படைப்புகளை வந்து எழுதிட்டு இருக்காரு. அவருடைய நிறங்களின் உலகம் வந்து நாம் அனைவரும் அறிந்ததான் அது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு நாவலாக பார்க்கப்பட்டுச்சு.
ரொம்ப முக்கியமா வந்து ஒரு பார்வையற்றவனுடைய படைப்புலகம் எப்படி வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு, உதாரணமா வந்து நம்மளா இருந்தாலும் சரிதான், நம்மள மாதிரியான ஒரு விசுவல் இம்பேர்ட் கம்யூனிட்டியா இருந்தாலும் சரிதான், இல்ல நான் டிசேபிள் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எப்படி ஒரு பார்வையற்றவனுடைய இல்ல பொதுவான ஒரு படைப்பு தளம்ன்றது எப்படி அறிமுகமாகிறது எல்லோருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏறத்தாழ உலகமே நம்புகிற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு பார்வை. இங்க பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள அகாடமிக்கல் கான்ஷியஸ்ல ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து பொது வாசிப்பு அப்படின்ற ஒரு தளத்துல ஆரம்பிக்கும். ஏறத்தாழ நான் ஒரு டேட்டா சேகரிச்ச வரைக்கும், தேனீ சீருடையான் அவருக்கு உட்பட்ட ஒரு நபர் கூட்டம், அவருடைய நண்பர்கள், அவருடைய சுத்து வட்டாரம், அவர் வாசிச்சு வந்த, இல்ல அவர் புழங்கி வந்த ஒரு புலங்கு வெளியை தவிர்த்து, வெகுஜனத்துக்கு எப்படியாக தேனீஸ்வரோடையான் வந்து அறிமுகமா இருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ்ல வந்து கமலஹாசன் வந்து முன்னாடி எத்தனாவது சீசன் எனக்கு சரியான நினைவில் இல்லை. அப்போ வந்து கமலஹாசன் அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி நிறங்களின் உலகம்னு ஒரு நூல் வந்திருக்கு. அதுல இந்த மாதிரி பார்வையற்றனுடைய வாழ்வியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு குறிப்பு வந்து அந்த நூலை அறிமுகப்படுத்துற வழியாக தான் பல பேருக்கும் அறிமுகமா இருக்கு. நான் கேட்ட வரைக்கும், நான் மாணவர்கள்ட்டையும் சரி, ஆசிரியர்கள்ட்டையும் சரி, பார்வை உடையவங்கள்ட்டையும் சரி, கேட்ட வரைக்கும் எனக்கு அப்படியான ஒரு டேட்டா ஒன்று கிடைக்க வந்துச்சு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு தரவா இருக்கு. பார்வையற்றனுடைய உலகம் வந்து எப்படியாக ஒரு வெகுஜன மையத்தை நோக்கி, இல்லது வந்து ஓவரால் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படியாக கன்வே ஆகுது அப்படின்ற ஒரு டேட்டா. இதுவே மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்ல வரல. ஆனா இப்படியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ பார்வையற்றனுடைய படைப்புலகம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான அந்த ரெண்டு டேட்டா. ஒண்ணு வந்து அவர்களுடைய வெளி எப்படியாக உருவாக்கப்படுகிறது, இல்ல உருவாகிறது அப்படின்ற அந்த ஒரு கான்சியஸ்ல நம்ம பார்த்தோம்னாக்க, பார்வையற்றவர்கள் எப்படியாக ஒரு எழுத்து அப்படின்ற அந்த கான்சியஸ், ஐ மீன் படைப்பு அப்படின்ற அந்த கான்சியஸ்க்கு வந்து நகர்ந்து வர்றோம், இல்ல நகர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா நம்ம ஒரு கம்பேரிஷன் மெத்தட்ல பார்ப்போம். கம்பேரிஷன் மெத்தட்ல பார்க்கும்போது, பார்வை உடையவங்க எப்படி வராங்க அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் வழியா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பாறையுடங்க ஏறத்தாழ வந்து ஒரு வாசிப்பு வாசிப்பு இல்ல அவங்களுடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய அப்பாவோ, அம்மாவோ, தாத்தா, பாட்டியோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வாசிப்பு தளத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த விடயங்கள்ல வந்து அவங்க தொடர்ந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல அவங்களுடைய ஆசிரியர்கள் ஏதாவது வளர்த்து, ஐ மீன் ஆசிரியர்கள் ஏதாவது படிக்க சொல்லி தரது, இல்ல கூடுதலா படிக்க வைக்கிறது, இல்ல நண்பர்கள் வட்டாரம் வந்து எப்படியாக இருக்கிறது அப்படின்றது, இல்ல பெரும்பகுதியாக அவங்க வாசிக்கிறது, அவங்க பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்களுடைய படைப்பு தளமானதும் சரி, அவங்களுடைய வாசிப்பு தளமானது வந்து நகரக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதே இந்த இந்த பக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னாக்க, ஒரு பார்வை உடையவருக்கு இப்படியான சூழல் இருக்கும்போது, பார்வையற்றவருக்கு எப்படியாக வாசிப்பு தளமானதும் சரி, இல்ல அந்த குறிப்பா அந்த படைப்பு தளம் அப்படின்றது எப்படியாக வெளிப்படுகிறது, எப்படிலாம் அவங்க வந்து கிரகிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை யோசிக்கும் போது, பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையினுடைய யதார்த்த மீறல்கள் தான் வந்து ஒரு படைப்பாளனை உருவாக்கும். இப்போ உதாரணமா நம்ம பார்வையுடையவர்களாகி நம்ம வந்து ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், இல்ல 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே சாயங்காலம் இரவு வந்து நம்ம வீட்டுல இருந்து தூங்க போறதுக்குமான ஒரு நிகழ்வுகள் இருக்குல்ல. காலை எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, இல்ல கல்லூரிக்கு போறது, இல்ல வியாபாரம் ஏதாவது செய்ய போறது, இந்த மாதிரியான பல்வேறுபட்ட சூழல்கள்ல நம்ம எப்படியாக டிராவல் பண்றோம் அப்படின்றத பொறுத்து ஒரு விஷயம். இதனுடைய அன்றாட மீறல்கள் தான். இந்த மீறல்கள் மீன்ஸ் எப்படி சொல்ல வரேன்னா, இத கடந்து இந்த 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 நினைவோடுதலின் வழியாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம எப்படி வந்து பிரதியாக்குறோம், இல்ல அதன் வழியாக கிடைக்கக்கூடிய தரவுகளையும், அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலதான் வந்து பொதுவாவே எல்லா பேத்துக்குமே இந்த கான்சியஸ் தான் பொதுவானது. பாறை உடையவங்களுக்கும் சரி, இல்ல மற்றவங்களுக்கும் சரி, இந்த இந்த அன்றாட மீறுதல்கள் தான் வந்து ஒரு படைப்பு அப்படின்ற அந்த உருவாக்கத்தினுடைய செயல்பாட்டுக்கு முக்கியமா இருக்கு. சார், யாராவது இடையில பேசுற மாதிரி இருந்துச்சு, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, நீங்க பேசுங்க. ஓகே. அப்போ பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கிறது, கேட்கிறது, அதுக்கப்புறம் வந்து உணர்றது, சுவைக்கிறது, இது இது எல்லாமே இதனுடைய சப்போர்ட்டட் சென்ஸா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு படைப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். லிட்ரேச்சர்ன்றது ஒரு 5 சென்சரி ஆக்டிவிட்டி தான் ஓவராலா பார்க்கும்போது. அதுல ஒவ்வொரு சென்ஸும் வந்து அதனுடைய பொசிஷன்ல இருக்கும்போது நம்மளுடைய எழுத்து எழுதப்படும் பொழுது
நம்ம என்ன கான்சியஸ்ல இருந்து அது வெளிப்படுது, இல்ல நம்ம ஏதாவது கோட்பாடு சிந்தனை எழுதுறோமா, இல்ல வந்து ஏதாவது ஒரு நார்மலான ஒரு டெக்ஸ்ட் எழுதுறோமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுக்குள்ள வந்து பிரதிபலிக்க ஒரு சூழல் இருக்கும். அப்போ குறிப்பா இந்த உலகமே பார்வையை நம்பி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸ்ல பார்க்கும்போது, பார்வையற்றனுடைய பிரத்யேகமான இந்த படைப்பு உலகம் எவ்வாறாக கட்டமைக்கப்படுகிறது, இல்ல எவ்வாறாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை யோசிக்கும் போது, ஓவராலாவே நான் இப்ப சமீப காலமா ஒரு பெரும் தொடர்ச்சியாக பார்வையற்றோருடைய அத்தனை படைப்புகளையும் வாசிக்கிறணும் அப்படின்ற தேடுதல்ல நான் வந்து இந்த ஆய்வுக்கு வந்த பின்னாடி என்னுடைய தமிழ் கவிதை உருவாக்க செயல்பாட்டில் பார்வையற்றோர் படைப்புலகம் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வீடு. அப்போ இந்த ஆய்வீடை எடுத்ததுக்கு பின்னாடிதான் சரி ஓகே அதனோட ஒரு பெரும் ஆர்வ தொடர்ச்சியாக நான் தொடர்ந்து வாசிக்கலாம்னு ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கேன். அப்போ அந்த வகையில ஒரு சிறிய அளவு வாசிப்பு தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பார்வையற்றோருடைய படைப்புலகம் எதை முன்வைக்கிறது, என்ன விஷயத்த வந்து ரொம்ப கோர் விஷயமா சொல்ல வருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இனி தொடர்ச்சியான உரைகள்ல நான் பேசுறதுக்கான ஒரு தளமா அமையும். ஆனா இப்போதைக்கு இந்த பார்வையற்றோருடைய படைப்பு வெளி எதை மையமிட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, உதாரணமாக இந்த லிங்குஸ்டிக்ஸ் பேஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சசூர் சொல்லுவாரு இந்த சைன் சிக்னிஃபயர் சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பான் குறிப்பீடுன்னு சொல்லல. ஐ மீன் ஒரு சொல் இப்போ உதாரணமா மரம்னு ஒண்ணு கேக்குது. அந்த கேட்ட உடனே நம்ம காதுல அந்த மரம்ன்ற சொல் வந்து சப்தம் வந்து விழுகுது. அந்த மாராயும் அப்படின்ற அந்த ஒரு ஒலி குறிப்புகள்லாம் வந்து பிரிஞ்சு போகுது. இதனுடைய ஒரு கூட்டு இணைவா மரம்னு கேட்டோடனே நம்மளுக்கு என்ன ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டதன் வழியாக நம்ம மனதுக்குள்ள எப்படியான ஒரு பின்பம் வந்து கட்டமையுது. அது எதை அர்த்தப்படுத்துகிறது. அதை அர்த்தப்படுத்துதன் வழியாக அது என்ன ஒரு பெரும் குறியீடு நோக்கியான ஒரு பார்வை எண்ணத்தை கொடுக்குது. அந்த குறியீடு என்ன ஒரு கருத்தியல் பின்புலத்தோடு அமைகிறது. அந்த கருத்தியல் எத்தகைய ஒரு சமூக பின்புலத்தை எடுத்துக்காட்டுது. இப்படின்ற எல்லா விதமான கூட்டுணைவுகளோட தான் ஒரு படைப்பானது உருவாகிறது. இது பேசிக்கா லிங்குசிக்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனா கிரியேட்டிவிட்டின்னு வரும்போது இது எல்லாமே சேர்ந்ததுதான். நம்ம ஓவராலா எல்லாத்தையுமே எல்லாத்தோடய கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கேல்ல பார்க்கும்போது, பார்வையற்றோர் இப்படியான ஒரு படைப்பு தளத்துக்குள்ள நம்ம இயங்கும் போது நம்ம எதெல்லாம் கான்சியஸா வச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கோம், இல்ல எதெல்லாம் கான்சியஸா வச்சு எழுத ஆரம்பிக்கிறோம், இப்ப எதை மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு விதமான கூறுகளை நான் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு இந்த படைப்புலகத்துக்குள்ள ஒண்ணு இலக்கிய கூட்டங்கள் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான பார்வையற்றோருக்கு நடக்கக்கூடிய பயிற்சி பட்டறைகள். ஏன் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ முன்னாடி ஸ்காலர் கார்த்தி பேசும்போது சொன்ன அப்படி இல்ல. இப்போ வாசிப்பு இதுக்கு முன்னாடி பேசின எல்லா பேருமே தொடர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாசிப்புன்ற அந்த ஒரு கோர் விஷயத்த நம்ம மையமிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு தளத்துக்குள்ள நகரும் பொழுது நாம் எதை குறித்தெல்லாம் சிந்திக்கணும், நம்ம எதை குறித்தெல்லாம் வாசிக்க வேண்டிய தேவை இருக்கு, நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நான் வந்து என்னோட ஆய்வு காலங்கள்ல ஒரு பெரும் டேட்டா எடுக்கும்போது பல பேர்கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரே ஒரு பதில், அது நிறைய பதில் வந்துச்சு. அது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி பார்க்கும் பொழுது பார்வையற்றோருக்கு இந்த உலகம் அறிமுகமாகணும் அப்படின்ற ஒன்றும், பார்வையற்றோர்கள் தங்களை வந்து பிறருக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஏறத்தாழ இது ஒரு அவேர்னஸ் கான்சியஸ் மாதிரி தெரியும். ஆனா அது வந்து இப்ப நம்ம படைப்பு தலைப்புல அப்படி டைரக்டா பாத்துக்க முடியாது. என்னன்னா இந்த உலகமே வந்து இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்க பலருக்கு வந்து இன்னுமே நம்ம பொதுவெளியில பார்க்கும்போது நீங்க எப்படி எழுதுறீங்க, நீங்க எப்படி வாசிக்கிறீங்க, நீங்க எப்படி லவ் பண்றீங்க, நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க, இப்படியான பல விதமான கேள்விகள் வந்து இந்த சமூகத்துக்குள்ள இருந்துட்டே தானே இருக்கு. அப்போ இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில பதில் சொல்ற வகையிலயும் நம்மளுடைய படைப்பு இருக்கிறதா தான் இருக்கு. அதே நேரத்துல நாம் நம்மளுடைய இப்ப எல்லா பேரும் சொல்ற மாதிரி கிரியேட்டர் ஒரு டான் அப்படின்னு அந்த மாதிரியே சொல்லும்போது நம்மளும் நம்மளுடைய ஒரு உச்ச மனநிலைமையில நம்மளுடைய எழுத்துக்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சூழல்லையும் வந்து படைப்புகளானது வந்து படைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படியான படைப்புகள் ஏதாவது வெளியாயிருக்கா, நம்மளோட பீக் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஏதாவது படைப்புகள் வெளியாயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல நம்மளை பத்தி நம்ம ரொம்ப கான்சியஸா எழுதிட்டோம், நம்ம எப்படியாக எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் படைப்புகளை வந்து என்னால வந்து ரொம்ப அறிமுகப்படுத்த முடியுது. இப்போ சொல்லப்போனா ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் ரொம்ப நம்மளோட எழுத்து முறையில வரும்பொழுது இதெல்லாம் வெகுஜனத்துக்கு உண்மையிலே ஒரு நல்ல படைப்பா எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நாவல்கள்ல வந்து நிறங்களின் உலகமாகட்டும், சரவணமணி கண்டன் சார் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
ரமேஷ் சார் எழுதியிருக்கக்கூடிய இந்த காட்சி அதிகாரம் அப்படின்ற ஒரு கட்டுரையாகட்டும், அதுக்கப்புறம் இங்க சரவணன், இவர் இந்த மாநில கல்லூரியில வேலை பார்க்கக்கூடிய சரவணன் சார் வந்து எழுதியிருக்கக்கூடிய எங்கே எனது ஒளியாகட்டும், அப்புறம் கண்ணன் சார் எழுதியிருக்கக்கூடிய ஐ மீன் இந்த பிரின்சிபலா இருக்கிற தருமபுரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிரின்சிபலா அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள்ல ஒரு சில கவிதைகள்லாம் வந்து அப்படி ரொம்ப பிரத்யேகமான கவிதைகளா இருக்கு. இந்த ஓசைகளின் நிறமாலை தொகுப்புகள் இருக்கக்கூடிய கவிதையாகட்டும். அப்புறம் இப்ப கூட அவர் தொடர்ந்து கவிதை எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப அவருடைய நதி வெள்ளத்தின் துளி அப்படின்ற அந்த அந்த சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை, அந்த சிறுகதை வந்து இந்த நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ்ல வந்து எப்படி வந்து ஒரு ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இல்ல வேற ஒரு கண்ட்ரில இருந்து எப்படி டோனர்ஸ் வந்து தங்கி அவங்க கூட இருந்து அவங்களுடைய வாழ்வில கொண்டாடி இருப்போம் இல்லையா? அப்படியான விஷயங்களை வந்து ஒரு ரெண்டு சிறுகதைகள் எழுதியிருக்கார். சிறுகதை பேர் எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது. அப்போ இப்ப சரவணன் சார் பேசினா அந்த 10 சிறுகதைகள் 10 நினைக்கிறேன். அந்த கணக்கு எனக்கு கணக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான படைப்புகள் இப்ப கவிதையில ரொம்ப பிரத்யேகமான கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திரன் வந்து ரொம்ப ஒரு சில கவிதைகள் இப்போ தியாகராயா கல்லூரியில பண்ணக்கூடிய மகேந்திரன் சார் வந்து ஒரு சில கவிதைகள் வந்து அப்படியாக எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப ஸ்பெஷலான சில வரிகள்லாம் இருக்கு அவரோட கவிதைகளுக்குள்ள. இப்படியாக படைப்பு தளத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், ஒரு விஷயத்த கேட்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த உணர்றோம். அப்படியான எல்லா தளங்களையும் நம்ம வந்து எழுத வந்துட்டோம் அப்படின்றதுதான். இப்ப உதாரணமா நான் முன்னாடி சொன்ன அந்த ஆண்டு வரிசைகள்ல சொல்றேன். அங்க நான் அந்த வரிசையை நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1890ன்றது இப்ப நான் முன்னாடி எப்படி ஒரு 14ஆம் நூற்றாண்டு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட்டப் சொன்னேன்னா அங்கதான் முதல்ல நம்மளுக்கு வந்து படைப்பாளிகளுடைய டேட்டாவே கிடைக்குது. அப்போ அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்போது ஒரு பெரும் தொடர்ச்சியாக வந்து இப்போ அந்த கவி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பீரியட். நான் ஏன் வந்து ரெண்டு பகுதியா பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த டேட்டாக்காக வேண்டி நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். தனியாகவும் நான் அந்த டேட்டாவை சொல்றேன். இப்போ 1890 இந்த பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாரதி பிரெயில் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பிரெயில் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் 1950 அந்த வாக்குல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1986 இது வந்து இப்போ அந்த கவி வந்து 2020 நம்ம விரல் மொழிகளுடைய அந்த மின்னிதழ்ல வந்து ஒரு பெரும் தொகுப்பீடு வெளியிட்டு இருக்கு இல்லையா? ஒரு பாரிஷனுடைய படைப்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டு அது இன்ன வரைக்கும் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் எல்லாமே 1886ன்றது இதய வேதனை. அது வந்து வேலையாவினுடைய ஒரு கவிதை தொகுப்பு. அது இப்போ வரைக்கும் கிடைக்கல. தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த கவிதை நூல் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த கவிதை நூல் வெளியான காலகட்டத்துல ஒரு பெரும் ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ண கவிதை தொகுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு. என்னன்னா பொன்னுசாமி அப்படின்றவர் வந்து குயில் விடு தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினதாக தகவல் இருக்கு. ஆனா அந்த புத்தகத்தை வந்து இவர் கோயம்புத்தூர்ல சுகுமாரன் ஐயா இப்போ ரிட்டையர்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் வந்து சுகுமாரன் ஐயா வந்து வாசித்திருக்காரு. ஏன்னா அவருடைய சீனியர்னு சொல்லியிருக்காரு பொன்னுசாமி ஐயாவை. அந்த நூல் ஆனா கிடைக்கல. அவருமே வந்து அவருடைய கல்லூரி காலத்துல ஒரு வாட்டி வாசித்திருக்கேன். ரொம்ப பெருசா நினைவில் இல்லை. அந்த நூல் இப்போ வரைக்கும் கையில கிடைக்கல. அப்போ கையில கிடைச்ச வரைக்கும் நமக்கு நேரடியான ஒரு தகவலா பதிவு செஞ்சிருக்க அடிப்படையில பார்க்கும்போது 1886 வெளியான இதயவேதனை என்ற கவிதை நூல் தான் முதல் பார்வையற்றனுடைய கவிதை நூலாக இப்போதைக்கு தரவுகளின் அடிப்படையில கிடைக்கப்படுது. ஓகே, அப்போ இந்த தரவுகள் எல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? இப்படியான ஒரு படைப்புலகத்துக்குள்ள நம்ம ஏன் நம்மளை வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏறத்தாழ பார்க்கும்போது இது ஒரு ஒரு விளிம்பு நிலை அரசியலா அப்படின்ற இந்த ஒரு கண்ணோட்டத்துலலாம் இல்லாம நம்ம ஏறத்தாழ நம்மளும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா நம்ம எழுத வந்துட்டோம், வாசிக்க வந்துட்டோம். நம்மள வந்து எல்லா தளங்கள்லயும் வந்து இயங்குறதுக்கான ஒரு சூழல்களை பெற்று வந்துட்டோம். அப்போ இங்க எழுதுறது அப்படின்றது ஏன்னா எழுதுறத தொடர்ந்து இங்க இந்த சமூகமே வந்து பொதுவா அதிகாரம்னு பார்த்துட்டு படைப்பையே ஒரு அதிகாரமா பார்த்துட்டு வரக்கூடிய சொல்றதுக்கு அது இப்போ போஸ்ட் மாடர்னிசம் ஆக்ட்ல அதெல்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் சரி. ஆனா ஓவராலாவே வந்து ஒரு எழுத்து சார்ந்த படைப்பு அப்படின்றது வந்து அந்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய விழுமியங்களையும் அந்த சமூகத்தினுடைய மக்கள் சார்ந்த அவங்க புலங்கு வெளி எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் கருவி அப்படின்ற பட்சத்துல பார்க்க உள்ளது. ஓவராவா ஒரு கலெக்டிவா நம்ம மக்களை பத்தின ஒரு வாழ்வியலை ஒட்டுமொத்தமா எடுத்து சொல்றதுக்கு படைப்பு சார்ந்த விஷயங்களை நம்ம இன்னுமே வந்து அதிகமான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஃபைண்டிங்கா இருக்கு. ஏன்னா தரவுகளின் அடிப்படையில பார்த்த வரைக்கும் தான் தரவுகளின் அடிப்படையில தான் இதை வச்சு சொல்ல முடியுது. அப்போ இந்த படைப்புலகம் இந்த
வாசிப்பு அப்படின்றத ஒண்ணு மையமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசிப்பு எப்படியாக பார்வையற்றோருக்கு கைகூடி வருகிறது? இல்ல வாசிப்பு வந்து எந்தெந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வெவ்வேறு மாதிரி மாறி இருக்கு. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி பிரைல் புக்ஸ் வந்து இருந்து ஆடியோ புக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது, அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் அடையும் பொழுது, அது எதுக்காக மாற்றம் அடைஞ்சதுன்னு தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி. ஆദ്യമേ ஆடியோ புக்ஸ்ல இருந்து இ புக்ஸ் வந்து எப்படியாக மாற்றம் அடைஞ்சது? ஏறத்தாழ எல்லாமே டைம் கான்சியஸ் தான். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பிரைல் புக்ஸ் வந்து கேரி ஓவர் பண்றதுக்கும் அதை வந்து படிக்கிறதுக்குமான ஒரு சூழல்ல அப்ப அவனுடைய இப்ப படைப்புன்னு வரும்போது எல்லாமே அடங்கும். ஆக்சுவலி நம்ம ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போறதுல இருந்து, நம்ம ஒரு விஷயத்தை எழுதுறதுல இருந்து, அந்த எழுதுனதை விமர்சிக்கிறதுல இருந்து எல்லாமே இது கூட ஒரு இன்க்ளூடான பார்ட் தான். அப்போ ஒரு பார்வையற்றோர் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பார்வையற்றோர் வந்து குழந்தையா பிறக்கிறதுல இருந்து அவன் டிராவல் ஆகி வரக்கூடிய விஷயங்கள் அவனை எப்படி எல்லாம் புஷ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய படைப்பு மனம் அப்படின்ற அந்த ஒரு கான்சியஸ் வந்து பிறக்கும். ஒரு 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 ரெண்டு சக பார்வையற்றவர்கள் வந்து ஒரே பள்ளியில வளர்ந்து வராங்க. வளர்ந்து வர சூழல்ல ஒருத்தன் முழுக்க முழுக்க வாசிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்துட்டு வர சூழல்ல இன்னொரு பார்வையற்றவர் வந்து இது ஒரு வகையில ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்த ஈவெண்ட், கல்ச்சரல் ஆக்டிவிட்டி இப்படின்ற ஒரு கேதரிங்ல வந்து நடந்துட்டு வர சூழல்ல ஒரு ஒரு பீரியட்ல ரெண்டு பேத்துக்குமே வந்து எழுதணுன்ற ஒரு கட்டாயம் வருது. அப்போ ஏன்னா அது தன்னோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்கிற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்ற விஷயத்துல பார்க்கும்போது, அப்ப ரெண்டு பேரும் எதை பத்தி எழுதுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்போ இந்த ஸ்பேஸ் தான் அந்த ரைட்டப் வந்து தீர்மானிக்கும். நம்ம சமூகத்துக்கு எதை கொடுக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கும். அப்போ இப்ப எழுதியிருக்கக்கூடிய எல்லா பார்வையற்றோட பேக்ரவுண்ட் எப்படியாக நம்ம இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஒரு முக்கியமான தேவை. ஏன்னா இப்போ நான் நான் ஏன் அந்த ரெண்டு பாயிண்ட் சொன்னல, ஒண்ணு வந்து நம்ம அந்த படைப்புலகத்துக்குள்ள இலக்கியம்னு ஒண்ணு சொன்னேன், அதே மாதிரி பயிற்சி பற்றேன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா. இந்த டிராவல் இந்த ரெண்டு பார்வையற்றோர் சொன்னது, ரெண்டு பார்வையற்றோட டிராவல் வந்து எப்படியா இருக்குன்றத இந்த ரெண்டு விஷயம் தான் தீர்மானிக்கும். பொதுவாகவே எல்லா விதத்துக்கும் இதுதான். ஆனா நம்மளுக்கும் இதே கான்சியஸ் தான் பொருந்தும். இப்போ உதாரணமா இலக்கியம் பயிற்சி பற்றைய பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு வாசித்திருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் மூட்ல இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எழுதி பார்க்கிறோம். அப்ப சொல்லுவாங்க, உன்னை வாசிச்சா உன்னை எழுதலாம், உன்னை எழுதுனா திரும்பவும் உன்னை வாசிக்கணும்ன்ற அந்த ஒரு சைக்கிளிங் இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஆனா இதை மறுத்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்படிலாம் வாசிச்சுட்டுலாம் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம பாக்குறதையும் எழுதலாம், நம்ம கேட்கறதையும் எழுதலாம். ஆனா ஏதோ ஒரு பேட்டர்னைஸ்டான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கோ இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டான ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறதுக்கு ஏதோ வகையில வாசிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கு. ஏறத்தாழ எல்லா எழுத்தாளர்களும் அடிப்படையில வாசிப்பாளர்களாக தான் இருக்காங்க. அப்போ இந்த இந்த அடிப்படையில பார்க்கும்போது நான் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கிளியரா ஒரு ஒரு 10 பாயிண்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டைரக்டா வந்து என்னோட டேட்டா பேஸ்க்கு போயிடுறேன். இப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது பார்வையற்றோருடைய படைப்பு உலகம் அப்படின்றது வந்து இந்த காணுதலுக்கு ஆப்ஷனா இருக்கக்கூடிய ஹலோ அண்ணா 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள. சரிண்ணா, ஓகே ஓகே. அப்ப பார்வையற்றனுடைய படைப்புலகம் அப்படின்றது வந்து இந்த இலக்கியம் பயிற்சி பட்டறை இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரக்சர்ல இதை பத்தி நான் சொல்றேன். இந்த டேட்டா என்ன ஒரு தரவு தான், இது அந்த தரவுக்காண்டி தான் அந்த ரெண்டு ஹெட்டிங் வச்சேன். இப்போ ஒண்ணு வந்து இந்த 5 சென்ஸ் ஆக்டிவிட்டி. 5 சென்ஸ்ல நம்ம என்ன விஷயங்களை உள்வாங்குறோம். இப்ப நமக்கு பார்வை இல்லை, ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கேட்கறது, தொட்டு உணர்றது, அப்புறம் வந்து இந்த சூழலை உணர்றது, இப்படியான எல்லா சென்ஸ் வழியாக நம்ம எப்படி வந்து பிரதிபலிக்குது நம்மளோட படைப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அதே நேரத்துல நம்ம எல்லா ஐடியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம்னாக்க இங்க சொல்ல வந்த அந்த நாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ அந்த சொன்ன நான் முன்னாடி சொன்னல அந்த சைன் சிக்னிஃபைட் இந்த கான்சியஸ்ல வந்து நம்ம எப்படியாக நம்மளோட இன்டர்னல் சோர்ஸை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணி இப்போ படைப்பு மனம் சொல்லும்போது உள்ள எவ்வளவு வந்து சோர்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு பேனாவை பத்தி எழுதுறதாகட்டும், இல்ல ஒரு மைனாவை பத்தி எழுதுறதாகட்டும், இல்ல நம்மளோட பிரைல் ஸ்லேடே பத்தி எழுதுறதாகட்டுமே, அப்ப இதுக்கு நம்மளோட அந்த இந்த 3 செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் வந்து எவ்வாறாக கை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட அன்றாட செயல்பாடுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு மீறுறோம். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, ரொம்ப சேலஞ்சிங்கான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பேஸ்ட் தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது ஒரு காமன் ஆடியன்ஸ்ல பேசப்படுற விஷயம். ஆனா அதுலயும் கடந்து நம்மளுக்கு ஒரு நார்மாலிட்டியா தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த அன்றாடங்களை மீறி நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது ஒரு பார்வையற்றோடைய படைப்பு வந்து ஒரு வெகுஜனத்துக்கும் சரி,
நம்மவர்கள் மத்தியிலயும் வந்து எப்படியாக இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். அதே நேரத்துல ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கா ஒரு படைப்பை வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து அந்த படைப்பு என்ன விதத்துல வச்சிருக்கு. ஐ மீன் நம்மளோட ஃபுல் ஒரு இன்டர்னல் லைஃப் ஆர் எக்ஸ்டர்னல் லைஃப், நம்மளோட வாழ்வியல் ரொம்ப சமூகத்துக்கு வெளிப்படுத்துற மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்படியான ஒரு 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 படிநிலை வரிசையை தான் வந்து நம்ம பார்வையற்றோருடைய படைப்புலகத்துக்குள்ள பார்த்துக்க முடியுது. நான் வந்து இது ரொம்ப பெரிய வைடான டாபிக் தான். நான் ஏன் வந்து இந்த மாதிரியா அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் இப்ப கரண்ட்ல எடுத்துட்டு இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில தான் இதை வந்து வகுத்துக்கிட்டேன். அப்ப அந்த தரவு என்னன்றதுதான் நான் இப்ப வந்து ஒன் பை ஒன்னா சொல்லி என்னுடைய அந்த டாக் வந்து நான் கன்க்ளூட் பண்றேன். இப்போ அந்த இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து நான் பயிற்சி பற்றி சொன்னேன் இல்லையா. இப்போ ஓவராலாவே ஒரு படைப்பாளன் உருவாகிறதுக்கு வாசிப்பு, இலக்கிய வாசிப்பு அல்லது பொது இலக்கிய வாசிப்பு, இலக்கியம் சொல்ல பியூர் லிட்ரேச்சர் அது ஜென்ரல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அடுத்தது இந்த ஒர்க் ஷாப் அண்ட் கான்ஃபரன்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி அவனை மூவ் பண்ணி விடுது அப்படின்னு பார்க்கும்போது பார்வையற்றோருக்கு வந்து இங்க ஏகப்பட்ட இலக்கிய கூட்டங்களுக்கு இப்ப பகிர்வு தோழமைன்னு சொல்றாங்க, இப்ப அந்த கவி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வள்ளுவன் பார்வைன்னு நடந்திருக்கு, அது இப்போ வந்து ஆக்டிவ்ல இல்லை பெருசா. அதுக்கப்புறம் வந்து விரல் மொழியரனுடைய எப்பயாவது ஒரு சில கூட்டங்களில் அது சார்ந்த கருத்தாடல்கள் பகிர்வுகள் நடக்கிறது. அதுக்கப்புறம் அங்கங்க அவங்கவுங்க வந்து ஒரு சின்ன சின்ன போரம் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது. இப்படியான பல செயல்பாடுகள் வந்து பார்வையற்றோர் லிட்டரரி போரமா கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இன்னும் சொல்ல போனா ஒரு ஓவராலா ஒரு பெரும் ஃபோர்ஸா வந்து இன்னுமே வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்வையற்றோருக்கான ஒரு இலக்கிய கட்டமைப்போ இல்ல இலக்கிய வாசிப்பு கூட்டமோ இல்ல இலக்கிய பேரவையோ இன்னுமே ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் லெவல்ல எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியுது இந்த வரிசையில. அடுத்தது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பயிற்சி பற்றி தான். 2024 நினைக்கிறேன், எனக்கு 2024 தான் இருக்கும் நினைக்கிறேன், 4 அல்லது 5 எனக்கு சரியா. நான் திரும்ப இந்த குரூப்ல கூட போட்டு விடுறேன். இங்க எம்சிசில வந்து கார்த்திகை தெரியும், நானும் கார்த்திகை எல்லாம் போயிருந்தோம். இங்க எம்சிசில வந்து முத்துக்கந்தன்ற ப்ரொஃபசர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி மாணவர் நடுவம் அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணி வச்சு நடத்துறாங்க. அவங்களும் முத்துக்கந்தன் ப்ரொஃபசர் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்ல அங்க எஸ்எஃப்ல ஃபேக்கல்ட்டியா இருக்காரு. அவர் வந்து ஒரு 51 பார்வையற்ற கல்லூரி மாணவர்களை வச்சு 51 ஸ்கிரைப் போட்டு என்ன பண்ணார், 2 நாள் வந்து ஒரு பெரும் பயிற்சி பட்டறை கொடுத்தாரு. அந்த பயிற்சி பட்டறையினுடைய விளைவாக எண்ணம் எழுத்தாதல் அப்படின்ற ஒரு பெரும் புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 350 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் வந்து பார்வையற்றோருடைய கவிதை, அப்புறம் சின்ன சின்ன சிறுகதைகள், அப்புறம் வந்து இட்டுக்கட்டி எழுதுதல், இந்த மாதிரியான ஒரு தொகுப்புல ஒரு பெரும் ப்ரொடக்ஷனா வந்து அது அந்த டேட்ல நடந்து அதுல இருந்து வெளிப்பட்ட எல்லா டெக்ஸ்டையும் எடுத்து ஒரு பெரும் தொகுப்பாக வந்திருக்கு. அப்ப இது ரொம்ப முக்கியமான பிரதியா வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு, இல்ல வந்து எவ்வளவு அளவுக்கு ரொம்ப காத்திரமா வந்து நம்மளுடைய விஷயங்களை எடுத்து வைக்குது அப்படின்றத தாண்டி இப்படியான ஒரு கலெக்டிவ்ல பண்ண ஒரு புக்ல வந்து இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் புக் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி தனிச்சொல் வந்து நடத்தின ஒரு விஷயம். தனிச்சொல்ன்றது வந்து இங்க திருவாரூர்ல ஜவஹர்னு ஒரு ஃபேக்கல்டி, அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல. அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு அந்த தனிச்சொல்ற விளிம்பு நிலைக்கான குரல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரெகுலராகவே நடத்துற படைப்பாற்றல் பயிற்சி பட்டறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி மற்ற விஷயங்களும் வெளியில அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது ரொம்பவுமே வந்து பரவலாக்கப்பட்டதுனால இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியமா எடுத்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்போ இதன் வழியாக ரொம்ப ப்ரொடக்ஷனா வரக்கூடிய ஒரு பார்வையற்றவர் வந்து எவ்வாறாக படைப்பு தளத்துக்குள்ள வருவாங்க, அடுத்தடுத்து அவங்களை வந்து எப்படியாக இந்த சொசைட்டி வந்து அவங்களை வந்து வழி நடத்துது அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய படைப்புகள் வந்து தீர்மானிக்கப்படும். அடுத்ததாக நான் டைரக்டாவே வந்து இதுக்கு போயிடுறேன், அந்த லிட்ரேச்சர் பேஸ்டான ஒரு விஷயத்துக்கு போயிடுறேன். தரவுன்னு பார்க்கும்போது இப்ப அந்த கவி வந்து 2020 பெரும் தொகுப்பீடு பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய வரலாறுகள், நம்ம பெரும் தமிழ் இலக்கிய வரலாறுகள் வந்து தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே வருது. அதுல அந்த கவிஞராவரையும் நம்மளுடைய இரட்டை புலவர்களையும் தாண்டி பெருசா அந்த மாடர்ன் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை யாருமே எடுத்து பேசலன்னு நினைக்கிறேன். ஆனா நானும் நிறைய தமிழ் இலக்கிய வரலாறுகள் பார்த்திருக்கேன். அப்படி ஒருவேளை இந்த இலக்கிய வரலாறுகள் புதுமையா அந்த தேனீஸ்வருடைய எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்றது ஒரு தகவலா இருந்ததுன்னா சொல்லலாம், அது ஒரு புது தகவலா இருக்கும். இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க பண்ண ஒரு பெரும் ஒர்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பல ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய ஆர்கிவ். நமக்கு அந்த புக்ல நிறைய புக்கு இப்ப கிடைக்காம இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த தொகுப்பீடு வந்து ஒரு பயங்கரமான ஒர்க் ஆச்சு. அந்த ஒர்க்கை ரொம்ப கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு பெரிய ஆர்கிவா நிற்கும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியமாவே பார்க்க வேண்டிய ஒரு தொகுப்பா இருக்கு அந்த கவியினுடைய அந்த படைப்பாளர்களுடைய தொகுப்பு. அதுல இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறங்களின் உலகம் தான் முதல் நாவல். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு தரவு நடிப்புல பார்க்கும்போது பாரதியினுடைய வாழ்வியல பேசக்கூடிய தமிழ்ல வெளிவந்த முதல் நாவல் வந்து நிறங்களின் உலகம் தான். கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இதய வேதனை தான் வந்து பாரதியோட வாழ்வியல பேசக்கூடிய ஒரு முழு கவிதை தொகுப்பாக அறியப்படுகிறது. அதுக்கப்புறம் சிறுகதை நூல் வந்து 2 இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நதி வெள்ளத்தின் துளியும் இருக்கு. அதே மாதிரி இது இருக்கு, சரவணன் சார் எழுதின எங்கே எனது ஒளி. ஆனா இதுல நதி வெள்ளத்தின் துளி எல்லா சிறுகதையும் அப்படி பேசியிருக்கா அப்படின்றது இல்லை. ஏன்னா நான் ரொம்ப குறைவா தான் படிச்சிருக்கேன். அதனால அது முழுமையா அந்த ஸ்பேஸ்க்கு கொண்டு வர முடியல. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த 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 தரவுகள்லாம் என்னத்தை வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு ஒரு விருது கான்சியஸ், ஒரு அவார்ட் கொடுக்கறது, இல்ல அவார்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது இப்படியான ஒரு விஷயம். வெகுஜனத்துக்கு வந்து நம்ம ஊர்கள் நிறைய பேர் எழுதுறாங்க, நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து படைப்பு உலகத்துக்குள்ள புழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ஓப்பன் அப்பாவே நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப ஷவுட்டடா சொல்ல வேண்டிய ஒரு தேவையில நம்ம இன்றைய காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம பேசுறது வைக்கிறது எல்லாமே வெளிப்படையா மக்களுக்கு நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா நம்மளுடைய படைப்புலகத்தை பத்தின கான்சியஸ் வந்து இப்ப நான் ரீசன்ட் டேஸ்ல என்னோட பிஎஸ்சியில வந்து ஒரு ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஒரு கான்க்ளேவ் வச்சாங்க, ரிசர்ச் கான்க்ளேவ். அப்போ அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேல வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. இப்போ நானும் இதுல வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தேன். அதுல கவிதையை பேஸ் பண்ணி வந்து நான் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஆக்சுவலி என்னன்னா, நான் சொல்லக்கூடிய கவிதை ஒரு நார்மலான கவிதை தான். ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப வினோதமான ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல படுது. ஏன்னா இது இது அவங்க எப்படி கனெக்டிவா பார்த்துப்பாங்கன்னா, ஒரு பிளைண்டு மைண்டுக்குள்ள இருந்து வர கவிதை. இந்த கவிதை ஒரு சைட்டர் சொல்லியிருந்தானா அதோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. இப்ப நான் சொன்னதுனால அதோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நான் ஒரு கொஞ்சம் இமேஜ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பொது சமூக மனநிலைமைக்கு நம்மளுடைய படைப்புலகமானது எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ இந்த 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 லிமிட்டேஷனை நம்ம இன்னும் அதிகமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தளத்துல நம்ம இருக்கோம். நம்ம கிட்ட ஓவராலாவே பார்க்கும்போது ஒரு 160க்குள்ள வச்சுக்கலாமே. 160-170க்குள்ளதான் நம்ம கிட்ட ஒட்டுமொத்த படைப்புகளே இருக்குது வரைக்கும் கணக்குல. நான் வந்து புத்தகமா வெளியானதை மட்டுமே சொல்றேன், பட்டியலாக இருக்கிறத மட்டுமே சொல்றேன். எழுத்தாளர்கள்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 55-50க்குள்ள இருப்பாங்க. அப்போ இது ரொம்ப குறைந்த அளவு பட்டியல் தான். அப்ப இன்னுமே வந்து பெண் படைப்பாளிகளை வந்து எழுதுறது குறைவா இருக்கு. தாயாரம்மாள் தான் வந்து முதலாக அந்த பாரதி செல்வின்ற புனைப்பெயர்ல எழுதிக்கிறாங்க. அவங்களுடைய உதயக்கண்ணி தான் முதல் பெண் எழுத்து. அவங்க நம்ம பார்வையற்றோருடைய சமூகத்துல அவங்களுடைய கவிதை தொகுப்பு தான் முதலாக பார்க்கப்படுகிறது. அப்போ இப்படி நிறைய பெண்களும் எழுதணும், நிறைய மாணவர்கள் வந்து எழுத வேண்டிய தேவைகள்ல வந்து நம்மளுடைய படைப்புத்தளம் வந்து இன்னும் ஒரு பகுதி இன்னுமே பயங்கர வெறுமையா தான் இருக்கு. நம்மளுடைய தன் வரலாறு எழுதுறது, தன் வரலாறுனா ஒட்டுமொத்தது இல்லை, நம்மளோட டே எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படியாவது கடத்தப்பட வேண்டிய ஒரு தேவையில இருக்கு. அந்த வகையில நிறைய பேர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பொன்செல்வன், மகேந்திரன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எழுதுறாங்க. அப்ப இது இன்னுமே வந்து நிறைய பேர் கொஞ்சம் பல்கா எழுதும் போது நம்மளுடைய கவனம், நம்ம மீதான கவனம், நம்ம எதை சார்ந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு நார்மாலிட்டிக்கு நம்ம நகர முடியும் அப்படின்றத வந்து இந்த படைப்புலகத்தின் வழியாக பார்க்க முடிகிறது. இந்த தரவுகளும் இந்த படைப்புலகமும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா எவிடன்ஸும் நமக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸும் எல்லாமே நம்மளுக்கு எதை முன்வைக்க நினைக்குது அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம், அடுத்த கட்டமான படைப்புக்கு ரொம்ப சீரியஸா இயங்கணும். அதே நேரத்துல அது ரொம்ப வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தளத்துக்கு இருக்கும், இல்ல அது வெளிப்படுத்த வேண்டிய தளத்துக்கு நம்மளை நகர்த்துது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சூழலை தான் நம்மளுடைய பார்வையற்றோருடைய படைப்புலகமானது வந்து நமக்குள்ள வச்சிருக்கு. வெளி ஜனத்துக்கு வந்து நம்மளை பத்தின ஒரு அவேர்னஸையும் நம்மளை பத்தின ஒரு கான்சியஸை கிரியேட் பண்றதுக்கான ஸ்பேஸை வந்து அது கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி.